ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 11th பயாலஜிக்கான ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் மாஸ்கில் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சுட்டு போங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் மாணவர்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் நம்ம சேனல் தொடர்ந்து போடுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் identify the incorrect statement about the gram-positive bacteria. Second one, which of the following represents gametophytic generation in petrodophyites? Third one, bryophyllum and Dioscorea are example for dash. Fourth one, who is the father of algae? Fifth one, vexillary aestivation is characteristics of the family dash. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 2 ஸோ பார்ட் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 3 எழுதுனா போதும். 6th ஒன் வாட் இஸ் ஆர்கே பாக்டீரியா. 7th ஒன் வாட் இஸ் யூஸ்ஃபுல் கிவ் எக்ஸாம்பிள். 8th ஒன் ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆன் பிக்சர் பிளான்ட். 9th ஒன் வாட் இஸ் எஸ்டிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 ஸோ பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் எனி 3 எழுதுனா போதும். கொஸ்டின் 12 வந்து கம்பல்சரி ஓகேங்களா. 10th ஒன் கம்பேர் sympodile branching with monopodial branching. Next, do you agree with the statement bryophytes need water for fertilization? Justify your answer. 12th one, draw and label the parts of mycoplasma. 13th one, what is polycarpic plant, give an example. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். என்னென்னா அதாவது ப்ரோ நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தா போதுமா, இது அப்படியே வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை 1-4-5 மாவட்டங்களுக்கு அப்படியே வரலாம். மற்ற மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. சரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 14th one, do you think shape of chloroplast is unique for algae? Justify your answer. ஓகேங்களா. or explain the different types of placentation with example. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பயோசுவாலஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ பயோசுவாலஜியை பொறுத்த வரைக்கும் சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா who coined the term biodiversity. Second one, the limbless amphibian is dash. Third one, match the following and choose the correct answer பா. ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செட்னோஃபோரா, மொலஸ்கா, ஸ்னைடேரியா, ஆனலிடான் இருக்குது. இந்த பக்கம் ட்ரோகோபோரி லார்வா, பிளானுலா லார்வா, சிடிபேட் லார்வா, விலிகர் லார்வா இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 4th ஒன், த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கியூபாய்டல் எபித்திலியம் இஸ் டேஷ். 5th ஒன், கிட்னி ஆஃப் ஃப்ராக் இஸ் டேஷ். ஓகேங்களா. 1 மார்க்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிருங்க இப்போ நல்லா. ஸோ செக்ஷன் 2 ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் எனி 3 எழுதினா போதும். 6th ஒன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. 7th ஒன், வாட் ஆர் ஃப்ளேம் செல்ஸ். 8th ஒன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பயோப்சி அண்ட் ஆட்டோப்சி. 9th one, comment on the functions of alveolar muscles. 10th one, draw a neat label diagram of the digestive system of frog. Very very important pa. So இதுக்கப்புறம் செக்ஷன் C பொறுத்த வரைக்கும் 11th one, why mule is sterile in nature. 12th one, list 3 features that characterize bony fishes. 13th one, differentiate white adipose tissue from brown adipose tissue. 14th one, what are the economic importance of frog. 15th one, what are earthworm casts. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் டீப்பா. செக்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் 16th one, differentiate the coordinate animals from non-coordinate animals. very very important. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சுட்டு போங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வு கண்டிப்பாக பல மாவட்டத்தில் மாணவர்கள் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் சூப்பராக நம்ம தொடர்ச்சி போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.